இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலின் முதல் நாளிலேயே ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்காவின் நட்பு நாடுகளான சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஈரான் குறிவைத்து தாக்கி வருகிறது. வெனிசுலா, ஈரானை தொடர்ந்து அமெரிக்காவின் அடுத்த இலக்கு வடகொரியாவை நோக்கி இருக்கலாம் என்று சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதனை உறுதிப்படுத்தும் விதமாக அமெரிக்காவும் தென்கொரியாவும் இணைந்து தற்போது ராணுவ பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன. தென்கொரியாவில் நடந்து வரும் இந்த பயிற்சி கடந்த 9ஆம் தேதி துவங்கியது. வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பயிற்சியில் இரு நாடுகளைச் சேர்ந்த சுமார் 18,000 வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். தரை, கடல், வான்வெளி மட்டுமின்றி சைபர் மற்றும் விண்வெளி என அனைத்திலும் அமெரிக்காவும் தென்கொரியாவும் இணைந்து போர் ஒத்திகைகளை நடத்தி வருகின்றன. இந்த கூட்டு ராணுவ பயிற்சிக்கு வடகொரியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அதிபர் கிம் ஜாங் உன்னின் சகோதரியும் அந்த நாட்டின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான கிம் யோ ஜாங் கூறியதாவது, அமெரிக்கா தென்கொரியா செய்யும் கூட்டு பயிற்சி ஒரு சாதாரண பாதுகாப்பு நடவடிக்கை அல்ல. இது எங்களை தாக்குவதற்கான ஒத்திகை. இது மிகவும் ஆபத்தானது. இதனால் பிராந்தியத்தின் அமைதி முழுமையாக குலைந்து கற்பனை செய்து பார்க்க முடியாத மோசமான விளைவுகள் ஏற்படும் என கிம் யோ ஜாங் கூறியுள்ளார். வடகொரியாவின் இந்த குற்றச்சாட்டை அமெரிக்காவும் தென்கொரியாவும் மறுத்துள்ளன. தங்கள் நாட்டின் பாதுகாப்புக்காகவும் வடகொரியாவின் அணு ஆயுத அச்சுறுத்தல்களை சமாளிப்பதற்காகவும் இந்த பயிற்சியை செய்வதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச அளவில் ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் நடக்கும் போர் சூழல்களை வடகொரியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொள்ளும் ராணுவ நடவடிக்கைகள் வடகொரியாவுக்கு ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. அதனால் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அணு ஆயுதங்களை மேலும் பலப்படுத்தப் போவதாக சமீபத்தில் அதிபர் கிம் ஜாங் உன் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.